நீ முன்னால நின்னு எங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தணும். இல்ல நீ இதை பண்ணனா கண்டிப்பா ஸ்வேதா மனசுக்கு பயம் போயிடும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ இத பேசணும்னா சாதாரணமா வீட்லயே வச்சு கேட்டிருக்கலாமே முத்து மாமா. குழந்தைங்களுக்கு முட்டாய் வாங்கி கொடுத்து ஏமாத்துற மாதிரி எனக்கு புடவை எல்லாம் வாங்கி கொடுத்த, கோவில் வரைக்கும் கூட்டிட்டு வந்து இத கேட்கணுமா? நீ வேற என்னவோ என்கிட்ட பேச போறேன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இங்க கிளம்பி வந்தேன். பரவாயில்ல முத்து மாமா. வெளியில நீ என்ன சொல்ற? நான் எதுவும் சொல்ல வரல முத்து மாமா. ஆனா நான் உனக்காக என் உயிரை தருவேன்னு எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ கேட்டது ஒரு விஷயமா முத்து மாமா? கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் மாமா. நான் நடத்தி வைக்கிறேன். வெண்ணிலா, ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. சரி நீ வா, நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்வேதாவை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல முத்து மாமா, நீ போ. ஸ்வேதாக்கா நீ மட்டும் தனியா வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸ்வேதாக்கா நல்லாயி வரணும்னு நான் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். நீ போ. வெண்ணிலா, இல்ல நான் பேசுவது ஏதாவது வருத்தப்பட்டுட்டியா? என்ன தப்பா நினைச்சிட்டே வெண்ணிலா? இல்ல முத்து மாமா, உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன்? நீயும் ஸ்வேதாக்காவும் எப்பயும் நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. எத்தனையோ தடவை இதே இடத்துக்கு வந்து என்னையும் என் மாமாவையும் சேர்த்துவைன்னு கேட்டிருப்பேன். ஆனா இன்னைக்கு முத்து மாமா என்னையும் ஸ்வேதாவையும் சேர்த்துவைன்னு உன் சன்னதில வச்சு என்கிட்ட கேக்குறாரு. நானும் வாக்கு கொடுத்துட்டேன். எனக்கு இது மிகப்பெரிய சோதனை. இது நீயா கொடுத்ததா இல்ல நானா தேடிக்கிட்டதான்னு எனக்கு தெரியல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க நீதான் எனக்கு உதவியா இருக்கணும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எனக்கு அது போதும். ஸ்வேதா, என்ன அப்படி பாக்குற? உள்ள போ ஸ்வேதா, போ.
ஸ்வேதா, என்னம்மா பண்ணுது? இப்ப பரவாயில்லையம்மா? இங்க பாருங்க, ஸ்வேதாவை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. வா ஸ்வேதா, ஒரு நிமிஷம். இங்க பாத்தியா, நாளைக்கு நலங்கு வைக்க போறோம். அதுக்காக நீ கட்ட போற புடவை எம்ப்ராய்டரி பண்ணி வந்திருக்க. பிடிச்சிருக்கான்னு பாரு. பூங்கோது, வேண்டாம், தள்ளி நில்லு. எனக்கு புடவை வேற ஒரு கேடா? எதுக்கு புடவை? எடுத்துட்டு போங்க. ஸ்வேதா, ஏன் இவ்வளவு கோவப்படுற? நடக்காத கல்யாணத்துக்கு இப்ப புடவை எதுக்கு, நலங்கு எதுக்கு? எனக்கு நலங்கு வேண்டாம், புடவையும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஸ்வேதா, தயவு செய்து ஆவேசப்படாத. இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்க, கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்வேதா. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வந்திருக்கேன். என்ன திரும்பவும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எனக்கு எதுவும் சுத்தமா பிடிக்கல. நம்பிக்கையே போயிடுச்சு. எனக்கு இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஸ்வேதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒண்ணும் இல்ல, இவர் ஒண்ணும் இல்ல. நீ டென்ஷன் ஆகாத. வா, நான் சொல்ற கேளு. வா, உட்காரு ஸ்வேதா. போகும்போது தண்ணி எடுத்துக்கலாம். அண்ணே, இந்தா. ஸ்வேதா, தண்ணி குடி. ஏன் ஸ்வேதா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? இப்பதானே ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னாரு நீ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு. அப்ப எதுக்கு தேவையில்லாம தகராறுலாம்? தகராறு பண்ணல, நான் உண்மையாதான் சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு புடவை கட்டிக்கணும், நலங்கு வைக்கணும்? சும்மா சும்மா என்னை ஏமாத்தாதீங்க. உங்களுக்கே தெரியும்ல, இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்கும் ஸ்வேதா. நடக்காது. எத்தனை தடவை நடக்கும் நடக்கும்னு நானும் நம்பிக்கையோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த வாட்டி மட்டும் எப்படி நடக்கும்? நடக்காது நடக்காது நடக்காது. எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா தெரியும். இந்த கல்யாணம் வேண்டாம். மறுபடியும் நான் ஏமாற மாட்டேன். வெண்ணிலாணி, வீட்ல இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? வீட்டுக்கு ஸ்வேதா வந்தாச்சு. ஒரு சந்தோஷமான விஷயம். அநேகமா ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவளுக்கு பைத்தியம் முத்திருச்சு போல இருக்கு. கல்யாணம் வேணான்னு சொல்றா, நலங்கு வேணான்றா, எதுவுமே நடக்காதுன்றா. என்ன நீ நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீங்க அமைதியா நிக்கிறீங்க? சந்தோஷப்பட வேண்டாம். நம்ம எதிரி ஸ்வேதா அவ்வளவுதான், காலி. இதோ பாரு ஜனனி, ஒருத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அதே கஷ்டம் நமக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்ன நீ பயங்கர தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லா சான்ஸும் கிடைச்சிருக்கு. இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஜனனி, என்ன விடு. நான் போய் ஸ்வேதாக்காவை சமாதானப்படுத்த முடியுமான்னு பாக்குறேன். என்ன நீ இப்படி பேசுறீங்க? அவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களாலே சமாதானப்படுத்த முடியல. அண்ணன் பேச்ச கூட கேட்காம தகராறு பண்ணிட்டு இருக்கா.
நீங்க இப்ப போனீங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளுங்க, பேசாம இருங்க. இல்ல, நான் பேசுற விதத்துல பேசுறேன். ஐயோ சொன்னா கேளுங்க நீ. அண்ணி சித்தி சொல்றத கேளுங்க நீ. ஸ்வேதா நீ டென்ஷன் ஆகாத ஸ்வேதா, கல்யாணம் கண்டிப்பா மாமா. நடக்கும் ஸ்வேதா. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காது. போங்க எல்லாரும். நான் தான் சொல்றேன்ல, நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்காக தானே வந்திருக்கீங்க. கிளம்பி போய்கிட்டே இருங்க. என்ன ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச முடியும்? கல்யாணம் நடக்காதுன்னா அபசகனமா பேசாதம்மா. சரி, நான் பேசல. அப்ப நீங்க எல்லாரும் பேசுங்க. கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுமா. கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லு சொல்லு சொல்லு. ஸ்வேதாக்கா, ஏன் ஸ்வேதாக்கா இப்படி எல்லாம் பண்றீங்க? வாடி வா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏன் பண்றேன்னு கேள்வி வேற கேக்குறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இப்படி கேப்ப? போயிடு, உன்னை அடிச்சு கொண்டுடு வைப்போம். கொழுத்து நெரிச்சு உன்னை கோழி அறுக்கிற மாதிரி அறுத்துருவேன். சொன்னா புரியாதா உனக்கு? போயிடு. நீதான் என்ன பைத்தியம் ஆக்குன. எனக்கு கொலகாரியம் ஆக்கிடாத. போடி. என் வாழ்க்கை கெட்டதும் உன்னாலதான். எனக்கு போட்டியும் நீதான். ஒரு தடவையும் உன்னாலதான் நான் தோத்து போய்கிட்டு இருக்கேன். மாமா விஷயத்திலேயும் உன்னாலதான் நான் தோத்து போறேன். போயிடுங்க இருந்து. என்ன கொலகாரி ஆக்கிறாத வெண்ணிலா. போ. வெண்ணிலா வெண்ணிலா வேண்டாம் வேண்டாம். இப்ப நீ பேசாத, கோவத்துல இருக்கா. மொத்த நீ மாமா, அப்புறமா பேசு. நீ பேசாம இரு. இது எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. இத நான் ஸ்வேதாக்கா கிட்ட பேசியே தீரணும். நீ பேசாம இரு. வெண்ணிலா நான் சொல்றது கொஞ்சம். ஸ்வேதாக்கா, நீங்க என்ன அடிச்சாலும் கொன்னாலும் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க மாமா மேல எந்த அளவுக்கு பிரியமா இருக்கீங்க, உசரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால இனிமே என்ன நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு சத்தியமா இடைஞ்சலா இருக்க மாட்டேங்க. போய் 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 பச்சை போய். வாய திறந்தாலே நீ போய் பேசுற. நீ என்ன ஏமாத்துற. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கோவத்தை கிளறி விடுது. போ. கோவம் மொத்தமா இறங்கி வந்துச்சுன்னா அப்புறம் நான் கொலகாரியா தான் நிப்பேன். இப்ப நீ அதுக்காக தான் திட்டம் போடுறியா? என்ன கொலகாரியா மாத்தணுமாடி? போயிடு. இல்ல ஸ்வேதாக்கா, சத்தியமா சொல்றேன். நான் சொல்றது அத்தனையும் நிஜம். உங்களுக்கே தெரியும், இது சின்ன வயசுல இருந்து என் மனசுக்குள்ள நான் வளர்த்துக்கிட்ட ஆசை ஸ்வேதாக்கா. நான் மாமாவோட கல்யாணம் நடக்கும்னு நம்பி இங்க வந்துட்டேன். நீங்க வருவீங்க, மாமாவை நேசிப்பீங்க, உங்களுக்கு மாமாவை பிடிச்சு போகணும்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது ஸ்வேதாக்கா. சத்தியமா சின்ன வயசுல இருந்து என்ன சுத்தி இருக்கிறவங்க சொன்னதை கேட்டு முத்து மாமா எனக்கு தானே முழுசா நம்பிட்டேன். ஆனா நான் பண்ணது தப்புதான். அத முழுமையா நான் இப்ப உணர்றேன். இப்போ மனசார சொல்றேன் ஸ்வேதாக்கா, உங்க கல்யாணத்தை நானே உங்க முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிறேன். ஏய், மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி என்னை ஏமாத்தி என் கூடவே இருந்து என் கழுத்த அறுக்க பாக்குறியா? உன் கழுத்து அறுப்படாம தப்பிக்கிறதுக்காக என் கழுத்து அறுக்க பாக்குறியானே? ஸ்வேதா தயவு செய்து கொஞ்சம் அமைதியா ஸ்வேதா. தேவையில்லாம கேட்க முடியாது. என்னால அமைதியா இருக்க முடியாது மாமா. நான் பேசியே தீரணும்.
ஏண்டி கல்யாணத்தை நடத்தி வைக்கிற அது இதுன்னு என்னை ஏமாத்தி என் மனசு புண்படுத்த பாக்குறியா? அன்னைக்கு நான் கையில சூடு வச்சுக்கிட்டப்ப நீ என்ன சொன்ன? மாமாவை மறந்துடுறேன்னு சொன்னியா இல்லையா? இனிமே மாமாவுக்கு எல்லளவு கூட மனசுல இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? அத மீறி மாமா சாப்பிட்டு இலையில உட்கார்ந்து நீ சாப்பிடும் போது உன்னை எந்த வகையில நம்புறது? கண்டிப்பா திரும்பவும் நீ என்ன ஏமாத்ததான் பாக்குற. ஏதாவது ஒண்ணு சொல்லி இவளை ஏமாத்தி ரோட்ல துணியை கிழிச்சுக்கிட்டு வைத்தியக்காரி மாதிரி அலைய வில்லான்னு பாக்குறல நீ. ஐயோ சத்தியமா அப்படிலாம் இல்ல ஸ்வேதாக்கா. ஆமா ஸ்வேதா, உண்மையை சொல்லு. இப்பவாவது உண்மையை சொல்லு. வாயை திறந்து உண்மையை சொல்லுடி. என் நேர்ல நின்னு என் கண்ணை பார்த்து உண்மையை பேசுடி. எனக்கு மாமா வேணும்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு பொய்யா அதையும் இதையும் பேசி என்ன மறுபடியும் பைத்தியமாக்கி என்ன ரோட்ல விட்டுறாத. இல்ல இல்ல ஸ்வேதாக்கா, இது வரைக்கும் நான் சொல்லி செய்யாம போயிருக்கலாம். நான் இப்ப மனசார சொல்றேன், எனக்கு முத்து மாமா வேண்டாம். உங்களுக்கு முத்து மாமாக்கும் கல்யாணம் நடந்தா எனக்கு அதுதான் சந்தோஷம். இந்த உலகத்திலே எல்லாத்தையும் விட நான் பெருசா நினைக்கிறது என் முத்து மாமாவை தான். நான் அவர் மேல சத்தியம் பண்ணா நீங்க நம்புவீங்களா? சொல்லுங்க ஸ்வேதாக்கா, நான் என் முத்து மாமா மேல சத்தியம் பண்ண நம்புவீங்களா? நான் அப்படி பண்ணாதான் நீங்க நம்புவீங்க. நான் பண்றேன், என் முத்து மாமா மேல சத்தியம் பண்றேன். சித்தி உன்னை கண்டிப்பா முத்தரசன் புரிஞ்சுக்கிட்டு அவனே வந்து உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்குவான். நீ முன்னால நின்னு எங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தணும். இந்த உலகத்துல 2 பேர் தான், முத்து வெண்ணிலா. மாமா மேல சத்தியமா சொல்றேன் ஸ்வேதாக்கா, இதுல நிச்சயமா மாற்றம் இல்ல. நான் முன்னாடி நின்னு உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறேன். அது ஒண்ணுதான் இனிமே என் வாழ்க்கை லட்சியம்.